ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது இலக்கணத்தில் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுற்றெழுத்துக்கள் பார்த்துப்போம். அதன் தொடர்ச்சியாக வினா எழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போ வினா எழுத்துக்கள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். அதாவது வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. அதில் கொஞ்சம் எழுத்து முதல்ல வரும், கொஞ்சம் எழுத்து இறுதியில் வரும். ஓகேவா? அது என்னென்ன நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு 5 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ மொழியோட முதல்ல வருபவை எது அப்படின்னா ஏ, யா அப்படிங்கிறது முதல்ல இருக்கு இல்லையா? இது அப்படி இந்த ஆர்டராக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 5 வினா எழுத்துக்கள் நம்ம படிக்கணும் இல்லையா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு இந்த 5ஐயும் அதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது நம்ம உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே ஆர்டரில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 இருக்குல்ல, ஏ, யா அப்படிங்கிறது, அந்த 2ம் முதல்ல வரும். ஓகேவா? ஸோ சொல்லோட முதல்ல வரும். ஓகேவா? எங்கு, யாருக்கு அப்படி சொல்லி கொஷின் கேட்போம் இல்லையா? எங்கு, யாருக்கு அப்படின்னு அதில் முதல்ல வரக்கூடியது. ஓகே, முதல்ல வரக்கூடியது என்னென்ன எழுத்து? ஏ, யா அப்படிங்கிறது. அடுத்து மொழியோட இறுதியில் வருவது என்னென்னா ஆ, ஓ அப்படிங்கிறது. பேசலாமா, தெரியுமோ அப்படி சொல்லுவோம். பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லி எழுத பிரிச்சா அவங்களுக்கு ஆ, ஓ அப்படிங்கிறது தெரியும் தானே? பிரித்து பார்த்தா தெரியும் தானே? அப்போ பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லும்போது இறுதியில் நம்ம அந்த வினாயத்து இருக்குது. ஸோ அப்போ முதல்ல வருபவை எது? ஏ, யா அப்படிங்கிறது. இறுதியில் வருபவை ஆ, ஓ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வருபவை எது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது. ஏன், நீதானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏ அப்படிங்கிறது ஏன், நீதானே அப்படின்னு சொல்கிறோமா? நீதானே அப்படின்னு சொல்லி வருமா? ஏன் அப்படின்னு சொல்லி முதல்லையும் வருது, இறுதியிலையும் வருது. புரியுது தானே? ஏன் அப்படின்னு சொல்லி முதல்லையும் வருது, நீதானே அப்படின்னு சொல்லும்போது இறுதியிலையும் வருது. அப்போ மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடியது ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, படிக்கும்போது இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எழுத்து ஏ, யா அப்படிங்கிறது முதல்ல மட்டும் வரக்கூடியது. அடுத்து ஆ, ஓ அப்படிங்கிறது இறுதியில் மட்டும் வரக்கூடியது. ஏ அப்படிங்கிறது முதலிலும் வரும், இறுதியிலையும் வரும். ஓகேவா? அதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது வினா எழுத்துக்கள் 5 என்னென்னு கேட்டால் ஏ, யா, ஆ, ஓ, ஏன்னு 5 எழுத்துலையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு முதல்ல வரக்கூடியது ஏ, யா, இறுதியில் வரக்கூடியது ஆ, ஓ, முதல் மற்றும் இறுதி ரெண்டுலேயுமே வரக்கூடியது ஏ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ ஏ அப்படிங்கிற எழுத்து இங்கே பாருங்கள். ஏ அப்படிங்கிற எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, இப்போ அழுத்தம் கொடுத்து சொல்ல பயன்படுது அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ அவன் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவன் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் இருக்காது இல்லையா? இப்போ அவனே செய்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏ அப்படிங்கிறது அவனே அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சா அவங்களுக்கு? ஏ என்ன இருக்கலாம் பயன்படுது? வினா கேட்குறதுக்கும் பயன்படுது, முதல்லையும் எதுலேயும் வருது, அதுக்கும் பயன்படுது, அழுத்தம் கொடுக்கறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இரண்டாவது, சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. ஃபஸ்ட்டு ஒரு இதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துச்சு. அடுத்து சொற்றொடர்லையும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏ பயன்படுது. என்னென்னா, சீதையே சிறந்தவள், உணவே மருந்து அப்படின்னு சொல்லுமா? உணவே மருந்து, சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த சென்டென்ஸை சொல்லுவோம் இல்லையா? அதுக்கும் நமக்கு ஏ பயன்படுது. ஓகேவா? அப்போ ஏ ஏனாலே அழுத்தம் கொடுக்க பயன்படும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறது. இப்போ அவன் தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். அவனே செய்தான்னு சொல்கிறத விட இப்போலாம் இந்த காலத்தில் எப்படி சொல்கிறோம்? அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஏக்கு பதிலாக இப்போ தான் அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கமாயிடுச்சு என்று சொல்கிறாங்க. இப்போ அவள் தான் முதலில் வருவாள், சீதை தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறத விட சீதை தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி அவள் தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக இப்போ தானும் பயன்படுத்துகிறோம். அந்த வழக்கமும் இருக்குது. ஓகேவா? இப்போ வினாஎழுத்துக்கள் என்னென்னு பார்த்தாச்சு. அதோட வகைகள் பார்த்துட்டு முதல்ல என்னென்னு பார்த்துலாம். இப்போ அகவினா அப்படிங்கிறது அதே தான். அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அகவினா அப்படின்னா
எது, யார், ஏன் அப்படிங்கிற இந்த சொல்ல வினா எழுத்தை வந்து நீக்கிட்டோம்னா பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருவதில்லை. ஓகேவா? வினா எழுத்தை நம்ம இப்போ வினா எழுத்து எது? ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து, யா அப்படிங்கிறது வினா எழுத்து, ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. இதை நீக்கிட்டோம்னா நமக்கு து, இர், இன் அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? து, இர், இன் அப்படின்னு. இது வந்து நமக்கு எதாவது பொருள் தருமா? தராது. ஸோ அப்போ வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா அது வந்து பொருள் தராது. ஸோ ஆகவினா சுற்றெழுத்துக்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதிலே புரிஞ்சிருக்கும். அகம்புறம் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் அகவினா புறவினா அப்படிங்கிறது. அதுதான் இப்போ வினாத்தை வந்து நீக்கிட்டோம்னா நமக்கு வந்து பொருள் தராதது வந்து அகவினா, பொருள் தந்தால் அது வந்து புறவினா. ஓகேவா? இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருள் தருவது அகவினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து புறவினா. அவனா, வருவானோ சொற்களில் உள்ள ஆ, ஓ அப்படிங்கிற வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சொல்ல அவனா அப்படிங்கிறதுல லாஸ்ட்டாக ஆ அப்படிங்கிற வினா எழுத்து இருக்குது. வருவானோ அப்படிங்கிறத ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு. இப்போ நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு ப்ளஸ் ஆன்னு பிரிப்போமா? இதில் இந்த ஆவை நீக்கிட்டோம், அப்போ இன்னும் இருக்கும் தானே. அப்போ அவன் அப்படின்னு வருமா? அவன் அப்படின்னு வந்துடும். அப்போ இது வந்து அவன் சொல்லும்போது ஒரு பொருள் தருது இல்லையா? பொருள் தருதா? அதனால் இது வந்து புறவினா. ஓகேவா? அதே மாதிரி தான் வருவானோ அப்படிங்கிறதுல நோ வந்து என்ன சொல்லுவோம்? எப்படி பிரிக்கலாம்? இன்னு ப்ளஸ் ஓன்னு பிரிப்போமா? இதில் ஓ நீக்கிட்டோம்னா இன்னு இருக்கும். அப்போ என்ன வந்துடும் நமக்கு? இங்கே இன்னு வந்துருச்சுன்னா வருவான் அப்படிங்கிற மீன் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் பொருள் தரும். பொருள் தர்றதுனால இது வந்து புறவினா எனப்படும். ஓகேவா? அதான் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஓகேவா? இப்போ அகவினா புறவினானா என்னென்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய வினா எழுப்பும் எழுத்துக்கள் அவன் செய்தான், அவன் செய்தான், அவனா செய்தான். இப்போ ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற ஆகியவை வந்து வினா எழுப்பும் எழுத்துக்கள். அது நமக்கு தெரிஞ்சதான் பார்த்துட்டோம். இப்போ அவன் செய்தான், அவனா செய்தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முதல் தொடர், இப்போ அவன் செய்தான், அவனா செய்தான் அப்படிங்கிறதுல முதல் தொடர் வந்து என்ன சொல்லுது? ஒரு செய்தி மாதிரி இருக்குது. அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி. அவனா செய்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் மாதிரி வந்தது, ஒரு வினா மாதிரி. இந்த செகண்ட் தொடர் வந்து எப்படி இருக்குது? ஒரு வினா மாதிரி இருக்குது. முதல் தொடர் வந்து ஒரு செய்தி மாதிரி இருக்குது இல்லையா? உங்களுக்கு சொல்லும்போதே தெரியும் தானே, அவன் செஞ்சான் அப்படிங்கிறத ஒரு நார்மலாக ஒரு செய்தி மாதிரி சொல்லுவோம். அவனா செய்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனா அப்படிங்கிறதுலே ஒரு கொஸ்டின் வந்துருது, அதான் வினா எழுப்புது. ஓகேவா? வினா மாதிரி வருது. அப்போ செய்தியை வினாவாக்கிய எழுத்து, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். செய்தியை வினாவாக்கிய எழுத்து எது அப்படின்னு கேட்டால் ஆ அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? அவன் செய்தான் அப்படிங்கிறதுல அவனா செய்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன எழுத்து உருவாகுது? அவனா செய்தான் செய்தியை வந்து வினாவாக்கின எழுத்து இருந்தது. இன்னோட ஆ அப்படிங்கிற எழுத்து சேர்ந்ததுனால தான் அது வினாவாக மாறுச்சு. ஸோ செய்தியை மாற்றும் எழுத்து என்னன்னு கேட்டால் ஆ அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ மறந்துடக்கூடாது. இதை கேட்பாங்க, கேட்டால் ஆ அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து நாம் ஏராளமான கேள்விகளை கேட்க ஆ வந்து உதவுகிறது. நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா? இப்போ அதிகமாக ஆ வந்து ஆ உள்ள வினாழ்த்த ஆவை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். இப்போ வினா எழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். வினா எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். கேள்வி கேட்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் வினா எழுத்து. வினா எழுத்துக்கள் வந்து முதல்ல வரும், இறுதியிலேயே வரும். ஓகேவா? மொத்தம் 5 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்து? ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற 5 எழுத்துக்கள். முதல்ல வருபவை வந்து ஏ, யா அப்படிங்கிறதும், மொழியில் இறுதியில் வருபவை வந்து ஆ, ஓ அப்படிங்கிற 2 எழுத்துக்கள். மொழியோட முதல்லையும் இறுதியில் வருபவை ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? ஏவை வந்து கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? அழுத்தம் கொடுக்குறதுக்கும் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அழுத்தம் கொடுக்குறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா சொற்றொடராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு செய்தி மாதிரி இருக்கட்டும், அழுத்தம் கொடுக்குறதுக்கு ஏ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலாக நம்ம தான் அப்படிங்கிறதும் பயன்படுத்துகிற வழக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அகவினா அப்படிங்கிறது அதில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தராது. பொருள் தராமல் இருக்கிறது வந்து அகவினா. அகத்தே இருந்து பொருள் தரக்கூடியது வந்து அகவினா. இதே புறத்தே இருந்து பொருள் தரக்கூடியது புறவினா. அதாவது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் ஏதோ ஒரு பொருள் தரும், அது வந்து புறவினா. ஓகேவா? இப்போ 5 வினா எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதில் வந்து அவன் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தி மாதிரி இருக்கும். அவனா செய்தான் அப்படிங்கிற அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை நம்ம சேர்க்கும்போது ஒரு வினா மாதிரி மாறுது. அப்போ ஒரு செய்தியை வந்து வினாவாக்கி எழுத்து எதுன்னு கேட்டால் ஆ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஆ அப்படின்னு சொல்லணும். முக்கியமானது ஆ அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம ஏராளமான கேள்விகளை கேட்குறதுக்கு வந்து இப்போ ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதிகமாக நம்ம வந்து கேள்வி கேட்குறதுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணுறோம் கேட்டால் ஆ அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இப்போ நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா அப்படி சொல்லி கேட்குறோம். ஓகேவா? இப்போ வினா எழுத்துக்கள் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி சுற்றெழுத்துக்கள் முடிச்சிருக்கோம், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு முடிச்சிருக்கோம், இலக்கணத்தில் தொடர்ச்சியாக
இப்போ வினாழ்த்துக்கள் முடிச்சுக்கோம். அடுத்து ஐவகைகள் வந்து பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியாக நிறைய பார்த்துட்டே போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கொடுக்குறேன். டெலகிராம் சேனலில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.